வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருபுகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து 2ஆம் நாள் நிகழ்வு. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கவியையும் பாரதியின் கவிதையும் சிந்திக்க இருக்கின்றோம். மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்தில் மகரிஷி அவர்கள் 1956ஆம் ஆண்டு எழுதிய கவிதைகள் 2ஆம் நாள். ஸ்வர்க்கம் நரகம் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. உருவம் வரைக்கும் குறுகி நின்ற உணர்ச்சி நிலையே நர அகமாம். உருவம் வரைக்கும் குறுகி நின்ற உணர்ச்சி நிலையே நர அகமாம். அருவமென்னும் பேரண்டம் அறிந்த நிலையே ஸ்வர் அகமாம். அருவமென்னும் பேரண்டம் அறிந்த நிலையே ஸ்வர் அகமாம். பெருமையுள விண் என்ற அணுவறிந்தோன் விண்ணவனாம். பெருமையுள விண் என்ற அணுவறிந்தோன் விண்ணவனாம். ஆராய்ந்து விண் கடந்து வான் அறிந்த விவேகியே வானவனாம். ஆராய்ந்து விண் கடந்து வான் அறிந்த விவேகியே வானவனாம் என்று இறைநிலையை உணர்ந்தவர்களின் நிலையினை மகரிஷி அவர்கள் விளக்கியுள்ளார்கள். உருவம் வரைக்கும் குறுகி நின்ற உணர்ச்சி நிலையே நர அகமாம் அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காங்க. இப்போ மனிதனை நரன் என்று சொல்வார்கள், நர ஜீவன் என்றும் சொல்வார்கள். இப்போ இந்த மனித உடலில் உடலுக்குள் ஒரு எல்லை கட்டி கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி எல்லை கொட்டி இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மனிதனின் மனம் ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் அந்த உணர்ச்சி நிலையால் மனிதனின் எண்ணம், சொல், செயல் துன்பத்தையே கொடுக்கும். இந்த துன்பத்தை கொடுக்கும் உணர்ச்சி நிலையில் அதிகமாக வாழ்கின்ற இந்த மனித நிலையைத்தான் நர அகம் என்று மகரிஷி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதுவே அந்த மனிதனே தன் அறிவில் விரிந்து இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலிருந்து அமைதி நிலைக்கும் தெளிவான ஒரு அறிவு நிலைக்கும் வந்த பின் அருவமெனும் பேரண்டம் அறிந்த நிலையே சுவர் அகமாம். அந்த உணர்ச்சி நிலையிலிருந்து விடுபடும் பொழுதுதான் அவன் அறிவு தெளிவு பெறுகிறது, அறிவு ஆராய்ச்சியில் புகுகிறது, அறிவு விரிவடைகிறது. அந்த நிலையில் அரூப நிலையாக இருக்கும் பேரண்டத்தை பற்றி அவன் அறிந்து கொள்கின்ற அந்த நிலைதான் ஸ்வர் அகமாம். சுவர் என்றால் உயிர் என்ற ஒரு பொருளும் உண்டு. இப்போ அந்த உயிர், நமக்குள்ளே இருக்கின்ற இந்த உயிரை பற்றியும் அவன் நுணுகி ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியும். எப்படி பேரண்டத்தை அறிவை விரித்து அவன் அறிந்து கொள்கிறானோ அதே அளவில் நுணுகி அறிந்து கொள்ளக்கூடியது உயிர். அதை இறைந்து அந்த நிலையை அறிந்தவர்கள் ஸ்வர் அகமாம். மிகுந்த சிறப்புள்ள விண் என்ற அணுவறிந்தோன் விண்ணவனாம். அணு, அதனுடைய மூலகங்கள், இதை பற்றி பேசுவது விஞ்ஞானம். அணு பஞ்சபூதங்களால் ஆனது என்பது மெய்ஞானத்தின் வழி. இதை ஆய்ந்து அறிந்தவன் அந்த அணுவின் தோற்றம், அதன் கூட்டு, அதன் இயக்கம், அதன் மூலம், இதையெல்லாம் உணர்ந்தவர்கள் விண்ணவனாம். ஆராய்ந்து விண் கடந்து, அந்த விண்ணையும் கடந்து, அந்த அணுவையும் கடந்து வான் அறிந்த விவேகியே வானவனாம். அந்த மூலமாக சுத்தவெளியே இருக்கிறது என்பதையும் இப்பொழுது அறிவியல் கூறும் பிளாக் ஸ்பேஸ், பிளாக் ஹோல் என்று, கருந்துளை என்று கூறப்படுகிறது, அதனையும் அணுவுக்குள்ளே, அணுவின் மூலமாக அந்த அணுவையும் கடந்து எது இருக்கிறது என்பதை உணர்ந்தவன் அந்தவனே விவேகியாக வானவனாம் என்று மகரிஷி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது மனிதன் உணர்ச்சி நிலையில் இருப்பது நரகம்.
அந்த அறிவை அறிந்த நிலை ஸ்வர்க்கம். விண்ணை அறிந்தவர்கள் விண்ணவர், அதாவது அணுவின் மூலக்கூறை அறிந்தவர்கள் விண்ணவர். விண் கடந்து பேரறிவான நிலையை உணர்ந்தவர் வானவர் என்று இதை அறிந்தவர்களின் நிலையை பற்றி மகரிஷி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதையேதான் மாகவி பாரதியும் உயிர் பெற்ற தமிழர் பாட்டு என்ற தலைப்பில் மனிதர்களை அவர் நிலைகளை ஒத்து வகைப்படுத்தியிருக்கிறார்கள். தவமும் யோகமும் என்ற தலைப்பில் இவை அமைந்துள்ளது. உற்றவர் நட்டவர் ஊரார் இவர்க்கு உண்மைகள் கூறி இனியன செய்தல் நற்றவம் ஆவது கண்டோம், இதில் நல்ல பெருந்தவம் யாதொன்றும் இல்லை. நம்மோட உற்றவர், தன்னை சேர்ந்தவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம் ஊரை சேர்ந்தவர்கள், இவர்களுக்கு உண்மையை உணர்த்தி அவர்களுக்கு நல்ல பயன்களை விளைக்கும் செயல்களை நாம் செய்யும் பொழுது அதை தவம் என்று சொல்லலாம். அப்போ ஈதல் இசைப்பட வாழ்தல், அதைத்தான் அவங்க சொல்றாங்க. மற்றவர்களுக்கு துன்பம் போக்கி உதவி வாழ்கின்ற வாழ்க்கையே தவம். இதுதான் பெருந்தவம், யாதொன்றும் இல்லை. இதை தவிர ஒரு சிறந்த தவம் வேறு இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ ஊருக்குழைத்திடல் யோகம், நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம், போருக்கு நின்றிடும் போதும் உளம் பொங்கல் இல்லாத அமைதியே மெய்ஞானம். போருக்கு நின்றிடும் போதும் உளம் பொங்கல் இல்லாத அமைதியே ஞானம் என்கிறார்கள். போருக்கு போய் நீ நின்றுட்டா கூட அந்த இடத்துல உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இல்லாம நீ ஒரு அமைதியான நிலையில இருந்தா அதுதான் ஞானம், மெய்ஞானம் என்று கூறுகிறார்கள். ஊருக்கு உழைத்து வாழும் பொழுது அது யோகம் என்று கூறுகிறார்கள். அவர்களே எல்லையில்லாத உலகில் இருந்து எல்லையில் காலம் இயங்கிடும் தோற்றம் எல்லையில்லாதனவாகும் இவையாவுமாய் அவற்றுள்ளாகி உயிராகி எல்லையில்லா பொருள் ஒன்று தான் இயல்பறிவாகி இருப்பதொண்டு ஒன்றே சொல்லுவர் உண்மை தெளிந்தார் இதையே தூவெளி என்று தொழுவார் பெரியோர் என்று கூறுகிறார்கள். இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலிருந்து உற்றார் நட்டார் ஊரார் இவர்க்கு உதவிகள் செய்து வாழும் இது தவம். இதை செய்து வாழ்பவர் தவம். அவர்கள் உணர்ச்சி நிலையை கடந்தவர்கள். இந்த உணர்ச்சி நிலையை கடந்தவர்கள் எதை உணர்ந்தார்கள் என்றால் தூய வெளி என்று தொழுவர். தூய வெளியை தான் தெய்வம் என்று தொழுவார்கள். அதாவது எல்லை இல்லாத இந்த உலகில் இருந்து எல்லையில் காலம் இயங்கிடும் தோற்றம். இப்போ எல்லையில்லாமல் இருக்கும் இந்த சுத்த வெளி, எல்லையாக இந்த உலகில் இயங்கிடும் காலம், முடிவற்ற இந்த காலம் வாழ்ந்து செயலாற்றும் உயிர்கள் கணக்கற்றவை. இந்த உலகத்தில் வாழ்கின்ற இந்த உயிர்களும் கணக்கற்றவை. இந்த உயிர்களாகவும் அது இருக்கிறது. இத்தகைய உயிர்களின் இயக்கமாகவும் அதற்கொன்று எல்லை கட்டி கொள்ளாத ஒரு மெய்ப்பொருள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதான் எல்லையில்லா பொருள் ஒன்று தான் இயல்பறிவாகி இருப்பதுண்டொன்றே. இயல்பாகவே அறிவாக இருக்கிறது. அறிவே தெய்வம் என்று அதை குறிப்பிடுகிறார். அதன் இயல்பாக அறிவே இருக்கிறது என்று மெய்யறிவை, அந்த தூய வெளியை, மெய்ப்பொருளை தெளிவாக அறிந்தவர்கள் கூறுவார். அதுதான் உண்மை தெளிந்தார் இதை தூவெளி என்று தொழுவார் பெரியோர். இதனைத்தான் தூய்மையான பரந்த வெளி என்று உயர்ந்தவர்கள் வணங்கி போற்றுகிறார்கள் என்று கூறுகிறார்கள். ஆக இந்த தூய வெளியாகிய இறைநிலையை உணர்ந்தவர்கள்தான் பேரறிவை உணர்ந்த வானவர் விவேகி அப்படின்னு வேதாத்ரி மகரிஷியும், தொழுவர் பெரியோர் மெய்ப்பு தூவெளி என்று தொழுவர் பெரியோர் என்று பாரதியும் கூறியிருக்கிறார்கள். ஆக இருவருமே கூறுவது என்ன என்றால், உணர்ச்சி நிலையிலிருந்து நாம் விடுபட்டு அறிவை அமைதி நிலைக்கு கொண்டு வந்து தெளிந்த நிலையில் அனைவருக்கும் உதவி, இவற்றுக்கெல்லாம் மூல காரணமாக விளங்கும் மெய்ப்பொருளை, பேரறிவை உணர்ந்து வாழ
வாழக்கூடிய விவேகிகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதே இன்றைய கருத்து என்று கூறி, அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.